யாரு இல்லையா? வள்ளியம்மாளுக்காக ஏங்கி வந்திருக்கேன். 5 வயசுல அரிய பருவத்துல இப்ப நீ ஏங்கிதான் வருவே. காலையில அவங்க அண்ணன் கையில சித்துக்கிட்டு உன்னுடைய வீங்கி அடித்து விட்டுறாங்க. வீங்கி நல்லையா அவர் அண்ணமாங்க 7 இல்ல 7000 பேர் வந்தாலும் சரி தம்பி வண்டி டாடா ஏஸ்ல எடுத்து வந்துருக்காங்க. கொண்டு வள்ளியம்மா கூட டாடா ஏசியோட ஓடுவோம். ஒரு ரன்னுக்கு நீ தாக்க மாட்டேன் இல்லையா? வாழ்ந்தாய் வள்ளியம்மா கூட டாடா எடுத்துட்டு ஓடிட்டே இருப்போம். அப்படியா? சரி. செத்தாது வள்ளியம்மா கூட போங்க கூட. ஆமா சரி. அப்புறம் அந்த வள்ளியம்மனுக்காக 5 வயசுல அரிய பருவத்துல வெள்ளமலை காட்டுல வெள்ளாடு வைக்கும் போது மேல ஆசைப்பட்டையா? ஆசைப்பட்டேன். அவளை கொஞ்ச நாளா பார்த்தேன். கொஞ்ச நாளா தான். அதுக்கப்புறம் பார்க்க முடியல. என் தாயோட குடும்ப சூழ்நிலை, என் தாய் குடல்ல சரியில்லை. அப்படியா? என் தாயை பார்த்திருக்காக? இல்ல வேற பிள்ளை போன்ல வந்திருக்கேன். வேற பிள்ளை வந்திருக்க புலவுல. எப்படின்னா அப்படித்தான் வாட்ஸ்அப்ல எடுத்து பார்த்தா தெரியும். நீ வாட்ஸ்அப்லயா? அது நமக்கு தெரியாதுனே. சரி, அந்த வேலையெல்லாம் நமக்கு தெரியாதா? ஆமா சரி. என்னே கேட்டா வாயில வச்சு சரி சரி. நீங்க செஞ்சுக்கீங்களா? எங்களுக்கு இந்த செல்போனே கிடைக்கல. கிடைச்சிருந்து வச்சுக்க வாயில வச்சுட்டே தெரியும். நேற்று வந்து வாங்க சொல்லுச்சு. நான் தான் வேணாம் துரத்து விட்டேன். அப்படியா? சரி. அந்த நல்ல மனுஷக்காரன் நீதானா? 6000 ரூபாய்க்கு போன் எடுக்கணும்னு வந்துச்சு. சரி. டீ கொட்டி சாக மாட்டேன் போயின்னு சொல்லி அடிச்சு விட்டாங்க. செகண்ட்ஸ் இல்லையா? சரி எடுத்து குடியா. பாவம் அது யாரும் வரவில்ல. யார் அரண்மனையில? யாருப்பா அரண்மனையில? ஆளாள சோ என்னது? என்ன உள்ள சண்டையா? பாட்டிமணி மறந்துடாத. மனச மறக்கலையே ஆவிமான பத்திகள் ஒரு சல புத்தி அடிக்கு.
கடவுளே கடவுளே. அண்ணே இல்ல அந்த பக்கம் இடம் நிறைய இருக்கு. அவர் எந்திரிக்க வேணாம் சொல்றேன். அப்படியா? சரி நான் என்ன கேக்குறேன், யார் நீங்க? அண்ணே அருமையா இருக்கு. நீங்க சொல்லவே வேணாம். அட்டகாசமா இருக்கு. ஒளிபெருக்கி குறை சொல்லணுங்கிற வேலையில ரொம்ப ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ரொம்ப மனசு திருப்தியா இருக்கு. நானா கஷ்டப்படுறேன். இவ்வளவு அக்கறை இருக்கு உங்களுக்கு. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு எண்ணமா? சரி, நீங்க யாரு, எதுக்காக வந்திருக்கிறீங்க, உங்க பேர் என்ன, ஊர் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். யாருமா நீங்க? நீங்க யாருங்க? நீ யாருமா? முதல்ல அரண்மனையில யாருன்னு கேட்டேன். அரண்மனையில உள்ளவோ வர சொல்லணும். சரி, அரண்மனையில இருக்க வேலைக்காரி வர சொன்னா எப்படி உங்கள்கிட்ட பேச முடியுமா? இல்லங்க, நான் என்ன கேக்குறேன், உங்க கண்ணுக்குள்ள வேலைக்காரி மாதிரி தான் தெரியும். உங்க வீட்டுல எல்லாம் வேலைக்காரிகளை இப்படிதான் வச்சிருப்பீங்களா? ஆமா. அப்படியா? இல்ல எங்க அரண்மனையில அப்படி இல்ல. நாங்க ராஜா விட்டு பிள்ளைங்க. அப்படியா? இருப்போம். நீங்க சரி, எங்களை பார்க்கும்போது வேலைக்காரி மாதிரி தெரியுதா? ஆமா. சரி, இருக்கட்டும். நான் வேலைக்காரியாவே இருந்துட்டு போறேன். அரண்மனையில யாராவது வர சொல்லுங்க. நீங்க வந்தாதான் பேசுவீங்களா? ஆமா. அரண்மனையில உங்கள்கிட்ட பேசுறது அவசியம் இல்ல. இருங்க, அரண்மனையில இருந்து யாராவது ஒருத்தர் வந்தா போதும். போதும். அதான் வேலைக்காரி நான் வந்துட்டேன்ல. உங்கள்கிட்ட பேசுறது அவசியம் இல்ல. இல்ல, என்கிட்ட சொல்லுங்க. நீங்க இருங்க, நீங்க என்கிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட போய் சொல்லணும் அதை நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். அப்படி சொல்ல முடியாதுமா. ஒரு நல்ல விஷயம் இருக்கும். சரி, ஒரு இல்ல தள்ளியே நிக்கலாம். நீங்க வேலைக்காரிட்ட அப்படி பக்கத்துல நிக்க கூடாது. தள்ளி நில்லுங்க. இல்ல தள்ளி நில்லுங்க. இல்லங்க, பரவாயில்ல. நீங்க ஆம்பளை பிள்ளை, என்ன இருந்தாலும் பொம்பளை பிள்ளை வேலைக்காரி இல்லையா? இருமா, தள்ளி நில்லுங்க அந்த பக்கம். வளவளன்னு பேசாதம்மா. வளவளன்னு பேசினா இருங்க, வாய்க்கு கேடு. பேச வைக்கிறது வருஷம் ஒரு பிள்ளை பிள்ளை பார்த்தா சொல்லுங்க. அதுதான் கேடு. எதுக்கு? அதுக்குதான். அதான் எதுக்கு? உடம்புக்கு. அதை தெளிவா சொல்லிடணும் ஆரம்பத்துல. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இப்போ ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா, சரி, ஒரு சொந்தக்காரங்க வர்றாங்க அப்படின்னா வெளியில வச்சு நிக்க வச்சு பேசக்கூடாது. சரி, வாங்க உட்காருங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அவ்வளவு அனுசரிக்கணும். அது தமிழ்நாட்டோட பண்பு. ஒரு நல்ல முறையில பழகிக்குங்க. என்னது கையை எடுங்க. கையை சரி கோபப்படாத. கைய பைய புடிச்சா பொண்ணு முடியும். சரி, போயிட்டு வா. என்ன பண்ணணும்? இருங்க இருங்க இருங்க. என்ன பண்ணணும்னு சொன்னீங்க? வாங்க, ஒரு சொந்தக்காரங்க இருங்க, அதை சாப்பிடுங்க. சொல்லாட்டியும் கூட வாங்க, எதுக்காக வந்திருக்கீங்க, இந்த இடத்துல யாரை தேடி வந்திருக்கு, இந்த இடத்துல உங்களுக்கு யாரு வேணும் அப்படின்னா கேட்கணும். அதான் ஒரு நல்ல பொம்பளைக்கு அழகு. சரி, ஒரு நல்ல குடும்பத்துக்கு பேசுங்க. ஒரு நல்ல குடும்பத்துக்கு அழகு. சரி, அதுதான் ஒரு மரியாதை. வந்த உடனே வாடாங்கிற கூடாங்கிற அவனுங்கிற இவனுங்கிற அரண்மனையில மரியாதை சொல்லி கொடுக்கல உங்களுக்கு? சொல்லி கொடுத்துருக்காங்களே. சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லி கொடுத்தா மரியாதை பேசிருப்பீங்கல்ல. அப்படியா? உங்களுக்கு மரியாதை குறைச்சல் ஆயிடுச்சா? நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன பண்றீங்க? நீங்க போயிட்டு சரி அரண்மனையில யாரா இருந்தாலும் யாருமே இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன். அப்படியா? ஆமா. ஏன் எல்லாரும் எங்க போயிட்டாங்க? எல்லாரும் இருக்கிற இடத்துல பத்திரமா இருக்காங்க. ஆமா. சரி, நீங்க யாரு? நான் நீங்க தான் சொன்னீங்களே வேலைக்காரி. வேலைக்காரி பார்க்க இவங்க மாதிரி இருக்கிறீங்க. அப்படியா? ஒரு ஜாடையில இருந்தாலும் ஏங்க பாக்குற பொண்ணெல்லாம் பார்க்கும்போது வெள்ளையம்மா மாதிரி தோணுமா? இல்லம்மா, அப்படியே நினைக்க கூடாதுங்க. ஒரு முகத்தாடியில ஒரு பக்கமா இருந்து பார்க்கும்போது உங்க கண்ணு செய்யற தவறு. உங்க கண்ணு செய்யற தவறு. எனக்கு கண்ணு நல்லா தான் இருக்குது. அவனுக்கு கண்ணு மாலா கண்ணு நோயா இருக்கு. அவன் அப்படி பார்த்திருப்பேன். அப்படியா? ஒரு பக்கமா இருந்து பார்க்கும்போது என் வெள்ளையம்மா மாதிரியே இருக்குது. அப்படியா? சரி, நீங்க இந்த சைடு திரும்பினீங்கன்னா இப்ப வேலைக்காரி மாதிரி இருக்குது. எந்த சைடு திரும்பினா? உங்க பக்கம் திரும்பும்போது வேலைக்காரி மாதிரி தெரியுது. நீங்க அந்த சைடு திரும்பும்போது என் வெள்ளையம்மா மாதிரி இருக்குது. அப்படியா? ஒரு பக்கமா சைடா இருந்து பார்க்கும்போது என் வெள்ளையம்மா ஜாடை அப்படியே போட்டு இருக்குது. சரி, அதனாலதான் என் வெள்ளையம்மா மாதிரியே இருக்கீங்க. என் வெள்ளையம்மாவும் தெரியல. நீங்க யாரு? ஒருவேளை நீங்க வேலைக்காரி நினைச்சுட்டாலும் சரி, நீ வெள்ளையம்மா நினைச்சுட்டாலும் சரிங்க. நீங்க யாரு, எந்த ஊரு, எதுக்காக வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நான் ஏன் மரியாதை கொடுக்கணும்? நீ யாரு முதல்ல? மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து வர்றீங்க பாத்தீங்களா? நீ யாருன்னு சொல்லுமா? ஏதாவது சொல்றீங்களே, நான் சொல்றது அப்புறம் இருக்கட்டும். இருங்க, இது வந்து எங்களோட இடம், எங்களுக்கு சொந்தமான இடம். அதாவது வந்து ஒரு சொந்தக்காரங்களா இருந்தா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. இந்த முறை இந்த சொந்தக்கார இந்த முறையில நமக்கு ஒரு சொந்தம் இருக்க அப்படின்னு தேடிட்டு வருவாங்க. நீங்க எந்த முறையில வந்துருக்கீங்க, உங்களை நான் சொந்தம் சொல்லி கூப்பிடுறதுக்கு இல்ல, வந்தவங்களை வரவேற்கணும்னு சொல்லி இருக்கிறீங்க. இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க. உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. யார் தேடி வந்தாலும் அப்படிதான் உபசரிக்கணும். அதாவது வந்து நல்ல முறையோட வரவங்களுக்கு இப்படி ஒரு உபசரணையில நடக்கும். நீங்க வந்த முறையில சரியில்லையே, எந்த முறையில உங்களுக்கு உபசரணை
சோதனை செய்யறது? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. இது எனக்கு சொந்தமான இடம். இப்போ ஒரு மாடு வாங்க போறோம்னா சரி, மாட்டுக்காரர்களும் பேசணும், மாடு வாங்க வந்தவரும் பேசணும். அப்ப நீங்க இங்க மாடு ரெண்டு வாங்க பேரும் பேசணும். இங்க மாடு வாங்க வந்தீங்களா? உங்க அப்பா கோழியா அறியணும் பாத்தியா? ஒரு வியாபாரம் காரணம் சொல்றீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம். உதாரணத்துக்கு இப்ப மாட்டு வாங்க போறாருன்னு கையை பிடிச்சு ஏங்க இந்த கோழி வியாபாரம் பண்ண மாட்டியா? புண்டா அடடா, தொழில் சுத்தம், தொழில் சுத்தம். இது என்னது? இதுதான் தொழில், தொழில் ரகசியம். இப்படி அப்படியா? நீங்களுமா? எதுக்காக அப்படின்னா ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரி, நீ இப்ப என்ன பண்ற? உங்க இடத்துக்கு வந்திருக்கோம், ரெண்டு பேரும் பேசிக்கணுமா? அப்பதான் தெரியும் நீங்க யாருன்னு சொல்லுங்க. பேசிக்கிட்டு தானே இருக்கோம். மாடு வாங்கினா மாடு வாங்குறத மட்டும் பேச மாட்டாங்க. இந்த கையில போட்டு பேசுனீங்கல்ல, அது கையில போடுறது போல தான் இங்க நிச்சயமா தலையில போட்டுருக்கீங்க ரெண்டு பேரும். ஆமா, இப்ப ஏன்னா யாருக்கு தெரியாது? இல்ல மாடு வாங்குறத மட்டும் பேச மாட்டாங்கம்மா. மாடு வாங்குறத நீங்க சொன்னீங்களா இல்லையா? வளவளன்னு பேசுற வாய்க்கு கிடன்னு சொன்னீங்கல்ல. நான் அளவுக்கு அதிகமா பேச விரும்பல. கைய தொடாத கோபம் பொம்பளை இல்லையா? நான் பொம்பளை இல்லையா? பொம்பளைக்கு பொம்பளையா இருக்கணும், எந்த இடத்துல ஆம்பளைக்கு ஆம்பளையா இருக்கணும், அந்த இடத்துல ஆம்பளைக்கு இருந்தாகணும். அதனால என் பேர் வெள்ளையம்மா, இது என்னோட இடம். உங்க பேர் வெள்ளையம்மா? என் பேர் வெள்ளையம்மா. உண்மையிலே வெள்ளையம்மாவா? உண்மையிலே வெள்ளையம்மா தான். திரும்புங்க. என்ன உங்க திரும்புங்க. திரும்பிட்டு வெள்ளையம்மாவா? ஆமா. என்ன யாரும் தெரியலையா? தெரியலையே. ஐயோ தள்ளுப்பா தள்ளுப்பா. நல்லா பாருங்க. ஐயோ பாருங்க. ஐயோ பாத்துட்டீங்களா? யா போய் அந்த பக்கம் முதல்ல. பாக்க மாதிரி எதுவுமே இல்ல. என்ன யாரும் தெரியலையா? ஐயோ தெரியல. முகத்தை பாருங்க. சத்தியமா தெரியல. தெரியல. என்ன யாரும் தெரியலையா? தெரியல. அடி சண்டாங்க. கிரகமா இது நான் என்ன சொன்னேன். யாரும் தெரியலையா? என் பேர் வெள்ளையம்மன் சொன்ன நேரமா இது? ஆத்தாடி, சூதானமா நடந்துக்கணும் இனிமே. நீங்க யாரும் சொல்லவே இல்லையே. நானா? நானா? ஆமா. பலச மரக்கலையே பாவி மக நெஞ்ச துடிக்கும். எந்த பிள்ளைய நினைச்சியோ? இல்ல இல்ல, உள்ள நீ பாடுனதை கேட்டுட்டே இருந்திருக்கேன் பயப்புள்ள. அடியா, ஆஹா, நான் மறக்கவே மாட்டேன். விவரம் தெரியாம சத்தியமா தெரியல. வந்துருச்சு 108. ஐயோ, ஒரு பக்கம் பார்க்கும்போது முனியமா மாதிரி இருக்குது. ஐயோ தள்ளி நீங்க தொலையா அந்த பக்கம். இப்ப புதுசா ஒண்ணு பிடிச்சிருப்பான் போல இருக்கு. ஈரோடுல வாபஸ் வாங்காம இருக்கு, நிலத்துல வச்சுட்டா. விളിக்குமா? சொல்லுங்க. என்ன யாரும் தெரியல? தெரியலங்க. என்ன யாரும் தெரியல? உண்மைக்கே தெரியல. அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா தொண்டை அடக்கி ஏன் கத்துற? நீ ரொம்ப விவரமான வெள்ளையம்மா, நீ ரொம்ப விவரமான வெள்ளையம்மா, நீ வெள்ளச்சாமி பார்த்ததுண்டா, நீ வெள்ளச்சாமி பார்த்ததுண்டா, நீ வீரக்கதை கேட்டதுண்டா, வீரக்கதை கேட்டதுண்டா. நகவிடப்பா எந்த நாளில சோடா பாட்டில் மாதிரி. தம்பி தம்பி, சோடா பாட்டில் மாதிரியோ பீர் பாட்டில் மாதிரியோ இங்க ஏற்கனவே தச்சுட்டாங்க. ஒருவேளை எனக்கு யாரும் தெரிஞ்சு திருப்பி போட்டு போ. மனசு ஒருவேளை எனக்கு யாரும் தெரிஞ்சு குடிகார பையன். நீங்க ஏத்துக்கிட்டு குடிகார பயல அதானே உன் புத்தி சோடா பாட்டிலையும் பீர் பாட்டிலையுமே இருக்குது. குடியாரனுக்கு குடியார பத்தி தானே வரும். ஆமா. சோடா பாட்டில் மாதிரியோ பீர் பாட்டில் மாதிரியோ கிடக்குறாள் பிறந்தா பிறந்தா அதை வச்சு என்ன பண்றது? அது என்னமா இந்த அப்படி சுண்டோரல் அப்படி தூக்கி குணாப்பை மயன் பீர் பாட்டில் மாதிரி தான் இருக்கிறேன். அழகா அமல் பேபி மாதிரி கூட தூக்கி இடுப்புல வச்சுக்கிறியா? அப்படியே அழகா இருக்கும். வேற பிள்ளைங்க தூக்கி இடுப்புல வச்சோம்னா பொறுத்தா இருக்கணும். சரியா? அப்படி தூக்கிட்டு போகும்போது அழகா இருக்கணும். என்ன மாதிரி அமல் பேபி கருவாப்பையில ஒண்ணு மாதிரி இல்லடா. ஆளை பாரு, நான் அமல் பேபின்னு சொல்லிட்டு இருக்கேன். எருவ மாடு ஏதோ வந்து சொல்லுது பாத்தியா? அவன மாதிரியா? அமுல் பேபியை சொல்றா இது கரடி தெரியலங்க. சிவபூச்சில கரடி போனது மாதிரி அப்படியே அமல் பேபி மாதிரி அவகதைய சொல்லி வை, அவகதைய சொல்லி வை, புலியாக மாறிடுவா, புலியாக மாறிடுவா. எங்க இருக்குது? அங்கே இருக்குது புலகம். அரை மணி நேரமா அதை வேற பேசுவாப்ல. உலகம் முன்னாடி இருக்கு, நான் ஒத்துக்கிட்டேன். சரி, ஒத்துக்கிட்டீங்களா? சரி, எவ்வளவு புல காப்பு. இந்த உலகத்தே ஆண்டிடவா, இந்த உலகத்தே ஆண்டிடுவா. கண்ணாட சத்தியில கண்ணதா என்ற கடத்த கடத்தோட வெள்ளச்சாவிலே பொம்பளை பிள்ளைகள் எப்படி நடந்துக்கிறது
ஆமா அழுகாத போ முதல்ல. தொட்டு பேசாத, எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஒருத்தருக்கு மட்டும் அது உரிமை. ஆமா இங்கே நான் நடக்கக்கூடாது. ஆ? அது நீயா இருக்க, அது நீதான் நினைச்சிட்டு இருக்கிற கற்பனை கதை. அதெல்லாம் இது கற்பனை கதையே வேணும். அளவட்டம் போல வந்த வீரத்தை கவர்ந்த வரி போலி பிறந்ததடி ஏமா புடிச்சு புடிச்சு தரேனா ஆண்டவர் எனக்கு ஐயா, நீ நெஞ்சில தள்ளுன மாதிரி நீ தள்ளு. கொன்னுருவேன் உன்னைய. உனக்கு அரே முடியாது. மைக் இங்க கொடுத்துருக்காங்களே, ஏதாச்சும் ஒண்ணு சரி பண்ணிக்கணும். ஒண்ணு சரி. சரியா? அதை விட்டுட்டு சும்மா குடும்பம் அங்கிட்டு அணையவே கூடாது. ஏதாவது ஒரு மைக்கை சரி பண்ணிக்கலாம். ரெண்டு மைக் எவ்வளவு அழகா இருக்கு. இருமா ஆசை 60 நாள் மோகம் 30 நாள். சரி. எனக்கு ஆசை இருக்க வரைக்கும் மாறிக்கிட்டே இருப்பேன். சேர்த்துக்கிட்டு போயிடாத, நான் சொன்னா போக நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்க. இருக்கிறது ஒரு தடவைமா சரி வந்தா மலை மலை போனா போனா அதே போயிருச்சு. நான் என்ன கேக்குறேன், இருக்கிற வரைக்கும் உயிரோட நல்ல நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு ஆசைப்படுங்க. கிறக்க முடிச்ச கண்டதுலயே ஆசைப்பட்டு நோய் நொடி வந்து செத்துக்கிட்டு கட்டமா ஆமா இருக்கு. எத்தனையோ நோயை தாங்கிட்டு கால் போயிருக்கு. கிலோ கறி, அரை கிலோ எலும்பு இருக்கு. காக்கிற சதை இருந்தாலும் இருக்குது இல்ல நோய் நொடி வந்துச்சா வைரமாந்த கட்டையா என்னைக்காவது ஒரு நாளைக்கு சொல்லிட்டேன். மணிவேல் சொன்னேன் என்ன பண்ண தெரியுமா, போன் வந்துச்சான். இருமா நான் தூங்கி எந்திரிச்சு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டேன். இது வைரமாந்த கட்டை சொல்றது வெக்கமா இருக்குது. நீ சொன்னியாடா சந்திரு? என்ன அர்த்தங்கிறது இல்ல, போன் வந்துச்சான். போன் வந்ததுக்கு இருமா நான் தூங்கி எந்திரிச்சு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டியா. என்ன போன் வந்ததுக்கு புரியலையோ? வைரமாந்த கட்டைன்னு சொன்னியா, எதுக்கு வைரமாந்த கட்டைன்னு சொன்னேன்? யூடியூப்ல நம்பர் பார்த்து ஒரு புள்ள போன் பண்ணுச்சுல, அந்த பிள்ளைகிட்ட ஏன்டா டேய் ஒரு புள்ள தேவையில்லாம மறந்து முடியும்னு சொல்றப்பல அந்த பிள்ளைகிட்ட நான் வரேன்னு அது ரெண்டும் அதுக்கு நீ என்னன்னே சொன்ன? இல்ல இது வைரமாந்த கட்டையில ஒரு உதாரணம் கொண்டு வர்றீங்க. அந்த பிள்ளை நெஞ்சந்தல்ல இருந்து போன் பண்றப்பல. எங்க இருந்து? நெஞ்சந்தல்ல இருந்து. நெஞ்சியந்தல் பாலச்சந்திரன் ஊர்ல இருந்து போன் பண்றப்பல. சரி வாங்கி கொடுத்திருப்பேன். போன் பண்ணிட்டு நீங்க யாருன்னு என்னை கேட்டாலும் பரவாயில்ல, சரி நான் உங்களை லவ் பண்றேன், நீங்க தான் வேணும், இல்லைன்னா நான் மறந்த குடிச்சிருவேன், நான் எழுதி வச்சு செத்து போயிருவேன் இதெல்லாம் சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா காமெடி பண்ணாத, எனக்கு நாடம் இருக்கு, நான் தூங்குறேன், அப்புறம் வை போன அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி போன வச்சுட்டேன். சரி அதை வீட்டு வந்து சொன்னேன். அந்த மாதிரி நான் கிட்டியா சொல்லுவேன். நல்ல பிள்ளை சொல்றதா கவனி இருக்கணும். அந்த பிள்ளை எவ்வளவு பாசம் வச்சிருக்காப்ல, நேர்ல கூட பாக்கல, சும்மா அந்த யூடியூப்ல பார்த்தப்பல எவ்வளவு உசுரா நேர்ல பார்க்கல. என்னைய மனுஷனா இருப்பா. வைரமாந்த கட்டனா எல்லாத்தையும் சமாளிக்கிறேன், இப்படி எல்லாம் சும்மா எனக்கு தூக்கம் வருது. நான் அதையும் கேட்டேமா, இனி பவுடர் போட்டு பார்த்திருப்பேன். அதுக்கு நான் சொன்னே ஏமா அவன்தான் இல்ல ஏதாச்சும் வாமா அந்த பிள்ளை அவன் வேணும், நீங்க சரி போட்டு வரமாட்டீங்க, எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்னு. சரி அதுக்கும் சொல்லிருச்சா? சரி வேணாம், இந்த விளக்கமே நமக்கு வேணாம். இது வந்து தெரியுது போட்டு பார்த்திருப்பேன், நேர்ல பாருமா பயந்து ஓடிடுவேன் அப்படின்னு. நான் உங்களை நேர்ல பார்த்துட்டேன், நீங்க பவுடர் வச்சு நடந்து போனீங்க, நீங்க தான் வேணும் அப்படின்றா. என்னமோ பாவம், என்ன பாவம் செஞ்சாலும் என்ன நேரமோ. ஆமா இருந்து வைரமாந்த கட்டை யாரும் வைப்பாரு, சமாளிக்க தெரியணும். வைரமாந்த கட்டணம் அது வைரமாந்த கட்டணமா, நோய் நொடி இல்லாம இருக்கணும். உன்னை மாதிரி போண்டா கோழியாட்டம் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஊசி போட்டுக்கிட்டே வந்துடுறேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் போய் ஊசி போட்டு இருக்கேன்னா, எனக்கு ஊசி போட்டு 6 வருஷம் உங்க கூட நாடகம் ஆடுறேன். சரி ஒரு வருஷமாவது நான் போய் ஊசி போட்டிருக்கேனா? ஏன் நோய் நொடி இல்லாம இருக்கணும், அதுதான் வைரமாந்த கட்டை. அப்படியா? ஆமா இதை கூட்டிட்டு போய் ஊசி போட்டு விட்டேன். இந்த குடும்ப கதையில நமக்கு வேணாம், வந்தவள் ஏதோ அதை பார்ப்போம். சரியா? சரி. போட்டா கோழி மாதிரி இருக்கே, இல்ல சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்கு, எப்படி சட்டப்பட்டி சேர்ந்து வெள்ளச்சாமி என்ன யாரும் தெரியலையா? என்ன தெரியலங்க உங்களை தெரியல, உண்மையிலே தெரியலையா? இங்க பாருங்க, நீ ஞாபகம் கொள்வதற்காக ஓ ஞாபகம் எனக்கு எதுக்கு வரணும்? என் வெள்ளச்சாமி அவங்க மட்டும் தான் எனக்கு வரணும். நீங்க என் வெள்ளச்சாமியா? அப்படியே சின்ன வயசுல எனக்கு என்னென்ன பொன்பொருள் படிக்க அப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம். என் ஞாபகம் உனக்கு வழங்குறதுக்காக சரி சின்ன வயசுல வெள்ளமலை காட்டுல வெள்ளாடு மேய்க்கும் போது என்னென்ன ஆசைப்படுவேன், என்னென்ன பிரியப்படுவேன், அப்பெல்லாம் ஞாபகப்படுத்தி உனக்காக என்னென்ன வாங்கி வந்திருக்கிறேன் சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க.
இல்லைன்னு சொல்ல மாட்டியே இல்ல ஞாபகம் தான் கண்டிப்பா சொல்லுவேன் சொல்லுங்க வட்ட முகனத்துக்கு தான் வெள்ளையம்மா சரி நான் வட்டப்பட்டு வாங்கி வந்தேன் ஒரு காலம் முன்னேற மாட்டேன் ஏன்னா நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் தெரிஞ்சுக்கிட்டா சரி சொல்லுங்க பாக்கலாம் நீ சின்ன வயசுல ஆசைப்பட்ட பொருள் உனக்காக வந்திருக்கேன் சரி சரி என் மேல கொஞ்சமாவது புரிய வச்சுனா என் மேல கொஞ்சமாவது பாசம் வச்சுனா சரி நான் வாங்கி வந்த பொருளை மனசார ஏத்துக்க அப்படியா இல்ல ஏத்த சொன்ன பேச்சு காத்தோட போச்சு வாயில சொல்லு சக்கமட்டி சிங்க வந்து பாருங்க நீங்க வந்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இடத்துல இவ்வளவு தூரம் தைரியம் வந்து என்ன தொடர் உண்மை என் வெள்ளச்சாமிக்கு மட்டும்தான் இருக்கு நீங்க வந்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களே வெள்ளச்சாமி சின்ன வயசுல எனக்கு பிடிச்ச பொருள் இப்ப வாங்கி கொடுக்க வேண்டாம் இப்ப எனக்கு என்ன வேணும் கேட்டா வாங்கி தர முடியுமா முடியாதா என்ன யாரு தெரியுமா தெரியுமே தெரியுமா தெரியும் இவ்வளவு நேரம் வெள்ளைக்கு மலையமா சுத்தி சுத்தி வந்தேன் என்ன யாருமே தெரியாது சொல்லிட்டீங்க நல்ல பல்கா காசு போட்டு வச்சிருக்கேன் இவருங்க சும்மா விளையாட்டுக்கு முன்ன மாதிரி இருக்கீங்களா இல்லைன்னு ஒரு சோதனை தான் முன்ன மாதிரி இருக்கீங்க இப்ப எனக்கு என்ன பொன்பொருள் வேணும்னு கேட்கறத வாங்கி தர முடியுமா முடியாதா கேட்கறத வாங்கி தாங்க பார்க்கலாம் பக்கத்திலே சாவி தூர ஓ மஞ்சத்தாலி தொங்க வேணும் சாவி பக்கத்திலே நான் இருந்தேன் சரி என் மேல பாசம் வச்சிருப்போம் உங்களுக்கு தெரியும் சரி இருந்தாலும் நான் எங்க வர சொல்றேன் வரல நீ எங்க வர தெரியுமா எங்க வரணும் அடி ஒத்தரவா தாரே ஒரு உனப்பு தட்டம் தாரே ஒத்துக்கிட்ட வாடிடும் பக்கம் அடி ஒத்தரவா தாரே ஒரு உனப்பு தட்டம் தாரே ஒத்துக்கிட்ட வாடிடும் பக்கம்
எங்க வருங்க ஜிகு ஜிகு கா ஜிகு ஜிகு கா அதுக்கு ஒரு நேர காலம் இருக்கு சரியா சரி கல்யாணத்தை பண்ணுவோம் ஆமா சந்தோஷமா வாழ்வோமே நீ என்ன பண்ணுவீங்க இருக்குன்னு தெரியாது சரி சரி நான் எங்க வர சொல்றேன் அங்க வரேன் எங்க வரணும் எங்க வர தெரியுமா இடத்த சொல்லுங்க கருப்பாய் கட்டி வச்ச கல்லு கட்டு பூராடி சரி. ஒத்தக்கண்ண பழத்துக்கு யாரும் நேரத்துல வந்துடுறேன் சரி சரி வந்தாருங்க ஒத்தக்கண்ண பழமா ஆமா. எப்படின்னு சொல்லுங்க வந்தாருங்க ஒத்தக்கண்ண பழத்துல தானே ஒத்தக்கண்ண பழம் நமக்கு வேற ஏன் ஏன் தெரியுமா விடிகிற நேரம் யாராவது தண்ணிக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கதை அவ்வளவுதான் கல்யாணத்துல முடியாது அங்க உப்பு சட்டி ரொம்ப அழகுமா ஆமா அந்த உப்பு சட்டி பார்த்துட்டு உங்க அண்ணன் அவர் எழுதுறது சொல்லிட்டாங்கன்னா ஆமா. என்ன மட்டும் ஒண்ணு பிரிச்சு கொண்டு போயிருவாங்க கண்டிப்பா. அதனால அது தெரியுதா எங்க என்னங்க அது? பாண்டிமணி கட்டுப்பட்ட சவள தப்பு சரி சரி இந்த சவள தப்பு கருகாம இருந்து ஆஹா. அந்த பாண்டிமணி அழைப்போம் நான் விரும்புற அடைக்கலங்க போடுங்க பாரம்பரிய சுவாமி செல்வம் அப்படி அடக்க வேண்டியமா ஆகட்டும். தயவு செய்து தூங்குறவங்களை எழுப்பி கொடுங்க ஐயோ, வேணாம். இருக்கிற 4 பாய் இருந்துச்சு. வீட்டுக்கு போயிட்டு பாவம் பண்ணிவிடாத. ஏய் எதுக்கு எழுப்புறது சொல்ற போடா வீட்டுக்கு போயிடவா நெத்திகத்தா நிலமலடா பாண்டி நிலமலடா நேரமொரு சங்கடா பாண்டி சங்கடா புறந்தது மலையாளம்மா பிறந்ததே மலையாளமாய் போய் வளர்ந்தாய் தென்மதுரை பிறந்தது மலையாளமா வளர்ந்தாய் தென்மதுரை குட்டிக்கு தண்ணி போட்டா குட்டிக்கு தண்ணி போட்டா
குழுங்குதடா நெருப்பா
இந்த பாண்டியன் மட்டவன் எப்படி எப்படி எல்லாம் வரக்கூடியவன் தெரியுமா? எப்படி வரக்கூடியவன் வெள்ள நல்ல குதிரை ஏறி வந்து குதிரை ஏறி வேகமாவே ஆரை நடவாடி குதிரை ஏறி வந்து குதிரை ஏறி வேகமாவே ஆரை நடவாடி ஆரை உத்தகுடி வீடு ஊடு இருக்கிறது சங்கம் உடனே அருகாமல் அவர்கள் இருக்கும் பொழுது யாருடைய பிள்ளை யாரும் 2 பேர் பாண்டி ஆபத்து ஆபத்தில் வருகிறார்கள். அண்ணவர் யாருக்கு பார்க்க வேண்டும்? யாரங்கே ஒரு சரண செய்தே வெள்ளச்சாமி பாதம் சரண செய்தே பகுடனை வெள்ளச்சாமி ஐயா வந்தனத்தை செய்தேன் ஐயா பகவன வெள்ளச்சாமி யார் நீங்கள்? எதற்காக பாண்டி ஆபத்தாக வேண்டும்? என் பெயர் வெள்ளிச்சாமி, அவ்வளவு பேர் வெள்ளுகுமாள். நாங்கள் இருவரும் வெள்ளவிட காட்டில் விளையாடி வைக்கும் போது சந்தித்துக் கொண்டோம். பார்க்கடத்தலை மனதை விடுதல் விட்டோம். என்னை பார்க்காமல் வெள்ளிமாள், அந்த வெள்ளிமாள் பார்க்காமல் நானும் முன்னாள் கூட இருந்தது சுவாமி. அதை விழுந்து இருக்கிறார். அதில் மீனாட்சி சத்தியா வச்சு வாழ்ந்தாலும் உங்கூடு செத்தாலும் உங்கூட சத்தியம் கொடுத்துள்ளோம். அந்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக நாங்கள் இருவரும் ஊரை விட்டு ஓடி விட்டோம். அவர்கள் அண்ணனாவே இருக்கிறோம். வீச்சனமா வேக்குமன் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தான் தஞ்சம் வந்திருக்கோம். எங்களுக்கு அடைக்கலம் வந்துட வேண்டும் ஐயா. ஊரை விட்டு ஓடுகிறது விட்டீங்களா? அப்படியா இருந்தால் நீங்கள் இருவரும் என்ன இனம்? நான் ஒரு கள்ளன் மகன், அண்ணவர் ஒரு கோடால் விட்டு பொண்ணு சாமி. இனம் விட்டு இனவாய் வந்தால் என்ன நடக்கிறது? எங்கேயாவது தப்பித்து ஓடிவிடுங்க இப்பொழுது. அது வெள்ளச்சாமி இனமிட்டு இனமாறி வந்தால் என்னிடம் அடக்கம் முடியாது. வெள்ளையவன் அண்ணன்மார்கள் 7 தாரங்களை வெட்டி கொண்டு வருவார்கள். எங்கேயாவது தப்பித்து ஓடிவிடுங்கள். செத்தாலோ சாவனையா அந்த சீவாட்டி சீவாட்டி வருகிறதா? வெள்ளச்சாமி எவ்வளவு சொல்லி கேட்காம செத்தால் அந்த பெண்ணோட சாவினை எடுத்துக் கொண்டிருக்கின்றாய். தாங்களுக்கு
மூணே மக்கள் தினமட்டு வடக்கில் தெரிகிறேன் எப்படி தெரியுமா அது என் கோவில் அமைந்துள்ள ஏழு கண்ட வாழமரம் செவ்வாழ மரம் தூக்கம் இருக்கின்றது அந்த வாழ மரத்தும் பொருட்கள் மூணே மக்கள் தினமட்டு யாருக்கு மடாமல் இருந்தால் வாழ்நாள் ஒழுங்கு நடக்கிறது இப்பொழுது கோவிலுக்கு செல்ல வழி ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டது அது வெள்ளச்சாமி எனது ஆலயத்திற்கு செல்ல வழி தாங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் எனது கோவில் என்பதாக நரிக்குறை விட்டு ஆடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணனும் சென்று அடைக்கல வாங்கி செல்ல வேண்டும் சென்று வருகிறேன் சென்று வர ஐயா உங்கள் தஞ்சமடர் கவியா ஐயோ நம்மளும் கைவிட்டார்கள் இருந்தாலும் பாண்டியடி சொன்ன பிரகாரம் அந்த வேடுவர் கூட்டம் அடிக்க வரப்போ அந்த வேடுவர் கூட்டத்தை அடி செல்வ அழிக்கவா இல்லைக்கவா உங்க அண்ணன் 7 பேரும் இதுக்கு மேல ஒன்றும் சேர்த்து பார்க்கணும் எனக்கு அப்படி இல்லைக்கவா உங்க அண்ணன் 7 பேரும் இந்த வழிவர்க்கமாக சென்றவுடன் இந்த வழிவர்க்கமாக சென்று ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு மூலைக்கு உயிர் வைத்துக் கொள்ளலாம் என்ன சொல்கிறார் புறப்பட்டு போகலாம் வேடுவரை கூட்டம் தேடி நதிவரை